வெல்கம் டு ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் டேட்டாபேஸில் எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது, சரியா, அதுக்கப்புறம் மெர்ஜ் டேட்டாஸ் வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸ் பார்க்குறோம், சரிங்களா. ஸோ நம்ம சேனல்ஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு கமெண்ட் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்கள், சரியா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸில் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில், அதாவது எம்எஸ் வேர்ட்லேயே பார்த்துருப்போம், சரியா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபாண்ட்டு பேலட் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து கிளிப்போர்டு. இந்த கிளிப்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கட், காப்பி, பேஸ்ட், சரியா. ஸோ இது என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு டேட்டாஸ் இருக்குது, டேட்டாபேஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு என்ன பண்ண போகிறேன், செட் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த காலம் வந்து என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்து இதை வந்து காப்பி பண்ணுறேன், சரியா. ஸோ காப்பி கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து திரும்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு தேவைப்படுது, கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட், புரியுதா உங்களுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு வரணுமோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுங்க, சரியா. நீங்கள் செலக்ட் பண்ணது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் ஆகிருக்கும், சரியா. இது வந்து காப்பி பேஸ்ட். இதே இது கட் பேஸ்ட் அப்படின்னா பாருங்களேன். ஸோ இந்த டேட்டா இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த இடத்துல தேவை கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுக்குறேன், கட் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ இங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன், புரியுதா. காப்பி பேஸ்ட்டுக்கும் கட் பேஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க, சரியா. ஸோ இதை என்ன பண்ணிட்டேன், நான் டெலிட் பண்ணிட்டேன், எனக்கு தேவை கிடையாது, டெலிட் பண்ணிட்டேன், ஓகே. இப்போ அடுத்து இந்த இதில் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னா ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரியா. இது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த காலத்தோட ஸ்டைல்ஸ் பாருங்களேன், அதாவது ஃபாண்ட் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் வந்து வயலட் கலர்ஸ் இருக்குது, சரியா. ஸோ இதே ஸ்டைல்ஸ் வந்து எனக்கு இந்த ரைட் சைடில் இருக்க இந்த இதுக்கு அப்ளை ஆகணும், புரியுதா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ செலக்ட் பண்ணுறேன், சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்மட் பெயிண்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிக்கிங்க, சரியா. செலக்ட் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணியாச்சா. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், எந்த செல்லுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மாறிடுச்சா. ஸோ நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்களோ அதில் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸு உங்களுக்கு அப்படியே என்ன ஆகிடுச்சு, இன்னொரு காலத்துக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைன்மெண்ட். கிளிக் பண்ணிடுறேன், தேவை கிடையாது. ஸோ இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம வேர்டில் படிச்சிருக்கோம், அதாவது லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, ஜஸ்டிஃபை அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து படித்தோம், ஞாபகம் இருக்குங்களா. அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எடிட்டிங் பண்ண போகிறேன். ஸோ இதோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, சரியா. ஸோ இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா. என்னோடய டேட்டா பேஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அலைன்மெண்ட் வந்து இருக்குது, சரியா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு அலைன்மெண்ட், அதாவது ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான அலைன்மெண்ட் வந்து இங்கே பயன்படுத்துகிறோம்.
என்னென்ன அப்படின்னா ஒன்று ஹரிசாண்டல் அலைன்மெண்ட், இன்னொன்று வெர்டிக்கல் அலைன்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? வெர்டிக்கலுங்கிறது என்ன அப்படின்னா டாப், மிடில், பாட்டம், இதுதான் வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட். சரியா? ஸோ எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். லெஃப்ட் பாருங்கள், லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஸோ நான் வந்து சென்டரில் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட். மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மேலே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அலைன்மெண்ட், கீழே இருக்குது ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். ஸோ வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பண்ணுறேன். வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டுங்கிறது டாப், மிடில், பாட்டம். சரியா? டாப்பு, மிடில், பாட்டம். ஸோ நான் வந்து மிடிலில் வச்சுக்கிறேன். ஸோ வேர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் மட்டும்தான் இருக்கும், வெர்டிக்கல் இருக்காது. ஆனால் எக்ஸலில் அப்படி கிடையாது. எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் பண்ணக்கூடிய டேட்டாவுக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. லிமிட்டேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே மட்டும்தான் டைப் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால தான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் வந்து பயன்படுத்துகிறோம். சரியா? ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டைரக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த செல்ஸில் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புதுசாக ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டாவது ரோ வந்து என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லெஃப்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் முடிஞ்சிருக்கு. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ், ஸோ இந்த ஏபி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வந்து ஹெட்டிங் வந்து டைரக்ஷன்ஸை மாற்றணும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த அதாவது ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஆன்டி கவுண்டர் கிளாக் வைஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? செல்லோட டைரக்ஷன்ஸ் வந்து மாறுதான். ஸோ இன்னமும் நான் மாற்றுறேன். ஸோ கிளாக் வைஸில் மாற்றுறேன். அடுத்து வெர்டிக்கல் டெக்ஸ்ட்டில் மாற்றுறேன். நெக்ஸ்ட்டு ரொட்டேட் டெக்ஸ்டப்பில் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஹெட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ரொட்டேட் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் வந்து லெஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ரைட்டில் தான் ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் என்ன பண்ணிக்கிங்க, டைரக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ நான் அன்டூ பண்ணிடுறேன். நார்மல் அன்டூ பண்ணிட்டேன். ஓகே, சரி. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். சரியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வேர்டில் படிச்சிருக்கோமா இன்டென்ட், இன்க்ரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட். அதாவது ஒரு பேராவுக்கு முன்னாடி நம்ம ஸ்பேஸ் ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதே சேம் தான். ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காலம் சூஸ் பண்ணிட்டேன். சரியா? ஒரு காலம் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், இன்டென்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இன்க்ரீஸ் இன்டென்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் செலக்ட் பண்ண காலமில் உள்ள டெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, ரைட் சைடில் மூவ் ஆகுதான். ஸோ லெஃப்ட்டில் வந்து எனக்கு ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுனால டெக்ஸ்ட்டு வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுது. சரியா? டிக்ரீஸ் இன்டென்ட்ங்கிறது எனக்கு என்ன ஆகும், ஸ்பேசஸ் வந்து கம்மியாகும். புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் இன்க்ரீஸ் இன்டென்ட், டிக்ரீஸ் இன்டென்ட். ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப் டெக்ஸ்ட். ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கன்னா என்ன, ரேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துக்கு பார்த்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த B2 அப்படிங்கிற செல்லில் நேம் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணேன், நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் வேணால் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸ்டூடெண்ட் நேம் அப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா?
ஸோ ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா போதுமான இடம் இல்லை. ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் காமிக்குது. கரெக்டாக? ஸோ மற்ற டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து ரைட் சைடில் போயிடுச்சு. ஸோ ஓகேவா, தெரியுதா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக வந்து தெரியணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். என்னாவது பாருங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு கீழே வந்துருச்சுங்களா, ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தேவைப்படுற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேப் டெக்ஸ்ட்டுங்கிறத பயன்படுத்திக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். ஓகே, இது பார்த்துக்குங்க. ஸோ நான் பழையபடி என்ன பண்ணிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெர்ஜ் அண்டு சென்டர். ஸோ அலைன்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் மெர்ஜ் அண்டு சென்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறையா மெர்ஜ் அக்ராஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, மெர்ஜ் செல்ஸு, அன்மெர்ஜ் செல்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்ப்போம். பொதுவாகவே மெர்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற செல்லை ஒரே செல்லாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுதான் வந்து மெர்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன். சரியா? ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா நான் கேப் போட்டிருக்கேன், தெரியுதா? ஸோ இந்த ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேபிளோட டேட்டா பேஸோட ஹெட்டிங் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே சூஸ் பண்ணிவிட்டேன், ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா A1 அப்படிங்கிற செல், அதாவது ஃபஸ்ட்டு செல்லில் இருக்குது. சரியா? ஸோ இது A1, B1, C1, D1 இதெல்லாம் வந்து தனித்தனி செல். புரியுதா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி செல். ஓகே, இப்போ ஸோ இதோட ஸ்டைல்ஸை வந்து நான் மாற்றிக்கிறேன், அதாவது ஃபாண்ட்டோட கலர்ஸ் இதெல்லாமே மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அலைன்மெண்ட்டு சென்டர் இதெல்லாம் கொடுத்துக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா ஸோ இது எல்லா செல்லுக்கும் காமனாக வரணும். புரியுதா? ஸோ இந்த மேலே நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, A1, B1, C1, D1 இது எல்லாத்துக்குமே காமனாக வரணும். ஸோ காமனாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாம் தனித்தனி செல்லும் ஒரே செல்லாக மாறணும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மெர்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். மெர்ஜுங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா இணைக்கிறது, அதுதான் மெர்ஜுங்கிற ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், A1 செல்லை டைப் பண்ணிக்கிங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், மெர்ஜ் அண்டு சென்டர் வந்துருச்சுங்களா, மெர்ஜ் அண்டு சென்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டிங்ஸ் வந்து நம்ம டேட்டா பேஸ்க்கு செட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நான் அன்டூ பண்ணிடுறேன். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மெர்ஜ் சென்டர் கொடுத்தோமா, மெர்ஜ் அக்ராஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? மெர்ஜ் சென்டர், மெர்ஜ் அக்ராஸ், அதாவது மெர்ஜ் சென்டருங்கிறது நடுவில் வருது, அக்ராஸுங்கிறது த்ரூவாக போகிறது. சரியா? ஓகேவா? நார்மல் மெர்ஜ் செல், மூணாவது ஆப்ஷன்ஸ் நார்மல் மெர்ஜ் செல். ஓகேங்களா? ஸோ மெர்ஜினாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடுவில் வருது, அவ்வளோதான். மெர்ஜினாலே இணைக்கிறது நடுவில் வருது. இப்போ எனக்கு பழையபடி வரணும் அப்படின்னா கீழே அன்மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா பழையபடி உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ நான் மெர்ஜ் செல்னே மாற்றிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன் தான். ஸோ இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குங்க. சரியா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேலட் வந்து நம்பர் அப்படிங்கிற பேலட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நம்பருங்கிற பேலட் வந்து டிஃபால்ட்டாக நம்பரில் தான் இருக்கும். சரியா? நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த டேபிள் எடுத்துக்கினீங்களே, இப்போ டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்க் லிஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ இந்த நம்பரோட ஃபார்மெட்டை நீங்கள் மாற்றலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற மூணாவது பேலட் வந்து பாருங்கள். ஸோ டிஃபால்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்னா ஜென்ரல் அப்படிங்கிற தான் இருக்குது. ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதில் நிறையா இருக்குது. ஸோ நம்பர், ஸோ இந்த ஜென்ரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபார்மெட்டுமே இருக்காது.
ஸோ நம்மளாம் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், நம்பர் ஃபார்மேட்டில் வரும். இப்போ நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வித் டெசிமல் பாயிண்டில் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ டெசிமல் பாயிண்ட் கொடுத்துட்டு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ், அந்த நம்பருக்கு நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ், இப்போ டெசிமல் பிளேஸ் வந்து பாருங்கள் 3 டிஜிட்ஸு 4 டிஜிட்ஸு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ நீங்கள் மேலே என்ன பண்ணுங்கள், என்ன ஃபார்மேட் அப்படின்னு சூஸ் பண்ணிங்க. ஸோ கீழே உள்ளது அந்த ஃபார்மேட்டில் உள்ள ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ். சரியா? அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு எதுவும் மாற்ற போகிறேன். கரன்சிங்கிறது இந்த சிம்பிள், ஓகேவா? இந்த ருபீஸ் சிம்பிள்ஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்டிங் வேணும்னா அக்கௌண்டிங் கொடுத்துக்கலாம். டேட்டு ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா டேட் ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லாங் டேட்டு, டைம் ஃபார்மேட்டு, ஸோ என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ டிஃபால்ட்டாக நம்பர் தான் வரும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதில் போயிட்டு நம்பர்ஸ்க்கு பதிலாக வேறு எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஜென்ரலில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒன்லி நியூமரிக் நம்பர் தான் வரும். அதனால் நான் வந்து ஜென்ரல்லே வச்சுட்டேன். ஸோ இது நீங்கள் செஞ்சு பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தரவு பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃபார்முலாஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ.